இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சென்னை, திருவள்ளூர் இந்த 2 மாவட்டங்கள்ல 2021 நடந்த தேர்தலோட ரிசல்ட்ஸ். இப்போ 2026 இதே தொடருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 100% வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் இப்போ அதிமுக சார்பா ஒரு மிகப்பெரிய கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த கூட்டணியில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி பழைய கட்சிகள்லாம் வந்து திரும்ப அதிமுக ஒரு ஒன்றிணைந்த அதிமுக வந்து ஒரு ஃபார்ம் ஆயிட்டு வருது, ஓபிஎஸ் தவிர்த்து. அப்படி ஃபார்ம் ஆயிட்டு வரதுனால அதிமுக ஓட் பேங்க் கண்டிப்பா கணிசமா இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் எனி கிவன் டைம் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திமுக பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் 5 வருஷத்துக்கு அடுத்தபடியா தொடர்ந்துதான் சரித்திரம் இனி வரைக்கும் கிடையாது. மேபி அந்த சரித்திரத்தை உடைக்கிறதுக்காகவும் இந்த தடவை கண்டிப்பா மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அதுக்கான வேலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அது நல்லா நம்ம கண்கூட பார்க்க முடியுது. ஏனென்றால் இன்றும் பாத்தீங்கன்னா பொங்கல் ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், எந்த ஃபங்க்ஷனாலும் திமுக கட்சி சார்ந்த நபர்களுக்கு தலைமையிலிருந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பணத்தொகுப்பு காட்டும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கரெக்டா பூர்த்தி பண்றாங்க. அது திமுக தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கு. அதிமுக காலத்திலயும் சரி, திமுக வந்து இந்த தொடர்ச்சியா அந்த வேலையை செய்யறாங்க. அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சி காலத்துல ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா தாவேக்காவோட ஓட்டு. இப்போ தாவேக்கான்ற ஒரு கட்சி 2021 கிடையாது, இப்போ 2026 தாவேக்கான்ற கட்சி வந்திருக்கு. இந்த கட்சி வந்ததுனால இப்போ திமுக பாதிப்பா அதிமுக பாதிப்பா அப்படின்னு பார்க்கும்போது திமுக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு பாதிப்பு கிடையாது, அதிமுக தான் பாதிப்பு பண்றாங்க. அதிமுக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கிடையாது, திமுக தான் பாதிப்பு பண்றாங்க. பை டிஃபால்ட்டா ஒரு ஃபேக்டை ஒத்துக்கணும், ஆன்டி இன்கம்பன்சி திமுக ஜாஸ்தியா இருக்கு. அதுக்காக வந்து கண்டிப்பாக அவர்களுக்கான அந்த ஒரு இழப்பு கண்டிப்பா இருக்கதான் செய்யும் ஆன்டி இன்கம்பன்சினால. இது ஒரு பக்கம் இருக்கையில், இரண்டாவது மைனாரிட்டி ஓட்ஸ் பை டிஃபால்ட்டா அதிமுகவோட திமுகவுக்கு தான், இஸ்லாமியர் சகோதரர்களாகட்டும், கிறிஸ்துவ சகோதரிகளாகட்டும், இவங்க எல்லாரும் பெரும்பாலும் வந்து திமுக தான் போட்டுட்டு இருந்தாங்க இது வரைக்கும். ஹானஸ்டா சொல்லணும், அதிமுகவோட அதிகமான ஓட்டு வந்து திமுக வந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த முறை தாவேக்காவோட என்ட்ரினால திமுகவுக்கு அந்த இடத்துல பை டிஃபால்ட்டா 45% மேல அந்த மைனாரிட்டி ஓட்டு அடிவாங்க என்று நம்ம ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இது ஒரு பக்கம் இருக்கையில், இன்னொரு அனாலிசிஸ் வச்சு பார்க்கும்போது திமுக கூட்டணி அப்படியே தான் இருக்கு. மேபி காங்கிரஸ் வந்து இப்போதைக்கு தாவேக்காவோட பேச்சுவார்த்தையில இருக்காங்க. அப்படி தாவேக்காவோட பேச்சுவார்த்தை இருக்கிறதுனால ரேர் மினிமம் ஒரு 12% மேக்சிமம் வந்து விஜய் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் தொகுதி ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமா சான்சஸ் கிடையாது. நான் உள்ளபடியே வந்து ரொம்ப போல்டா தைரியமா சொல்ல முடியும், விஜயால் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளில் டெபாசிட் வாங்க முடியுமே தவிர வெற்றி வாய்ப்பு என்பது உள்ளபடியே தாவேக்காக்கு கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய தொண்டர்கள் நான் இன்னைக்கு பாக்குறேன், ஒரு 15-16 வயசு வந்து 22 வயசு இருக்க பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளையாட்டும் பொம்பளை பிள்ளைங்களாட்டும் இதுங்கெல்லாம் வீடுக்கு போயிட்டு திண்ணை பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ திமுக அதிமுக தெருமுனை பிரச்சாரம் செய்யறாங்க. ஆனால் தாவேக்காவை சேர்ந்த இளைஞர்கள் திணை பிரச்சாரம் செய்யறாங்க. அவங்களுக்கு ஓட்டே கிடையாது 16 வயசு பசங்களுக்கு. ஆனா அந்த பிள்ளைங்க வந்து இன்னைக்கு கிராமப்புறங்கள் அவ்வளவு தூரம் போய் பேசிட்டு இருக்கு. சிட்டியில சென்னையில நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். இந்த பொங்கல் 4 நாள் லீவ்ல அந்த பிள்ளைங்க எவ்வளவு தூரம் வேலை செய்ய நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேன். இப்படி இருக்கும் சூழல்ல தாவேக்கால ஒரு கணிசமான ஓட்டு தான் வாங்க முடியும். அவர் ஸ்மார்ட்டா கொஞ்சம் திங்க் பண்ணாருன்னா ஏதாவது ஒரு அலைன்ஸ்ல ஃபார்ம் பண்ணி அவர் வந்து இது பண்ண முடியும். ஆனால் அவருக்கு ப்ராப்பரா அறிவுரை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்றது தெளிவா தெரியுது. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் கொஞ்சம் அங்க ஒதுக்கப்பட்டு இருக்காருன்றதை நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் திமுக ஓட் பேங்க் பொறுத்த வரைக்கும் பெரிய அடி வாங்க சான்சஸ் இருக்கு. அதிமுகவுக்கு ஒருங்கிணைந்த அதிமுக வந்ததுனால அதிமுக ஓட் பர்சன்டேஜ் முதல்ல விட இப்போ இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. தாவேக்காவினால் அதிமுக ஓட்டு உடையுமா எப்படி பார்ப்போம், கண்டிப்பா 1-2.5% வரைக்கும் கேரண்டி அடி வாங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல எல்லளவு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான வேலைகள் அதிமுக செய்யறாரா என்று பாத்தீங்கன்னா உள்ளபடியே சில விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும். எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து திமுகவினர் தான் வீடு வீடா சென்று நிறைய விஷயங்களை பார்த்து அவங்க எந்தெந்த ஓட்டுல அவங்களுக்கு கேரண்டி ஓட்டோ அந்த ஓட்டை மட்டும் கரெக்டா வந்து அவங்க டேப் பண்ணி அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை பக்காவா முடிச்சு வச்சாங்க. இதே அதிமுகவோ அதிமுக கூட்டணி உள்ள ஏனைய கட்சிகளோ பிஜேபி ஏனைய கட்சிகளோ சத்தியமாக திமுக அளவிற்கு செய்யவில்லை என்பதை போல்டாக சொல்ல முடியும். ஏனென்றால் அவர்களுடைய டைம் அலாட்மெண்ட் வந்து கம்மி அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க முடியும். அண்ட் திமுக காரங்களோட ஓட் பேங்க் அப்படியே மெயின்டைன் ஆகணுன்ற ஒரே ரீசனுக்காக ஃபுல் இன்வால்மெண்டோட திமுக கார வேலை செஞ்சிருக்கான். ஸோ அவருக்கான ஓட் பேங்க் ஃபார் எக்ஸாம்பிள் 32%, அப்படி 32% மார்ஜின் மீட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அதிமுகவுக்கும் ஏனைய தாவேக்காவுக்குமான ஓட் பேங்க் அடிவாங்க. சப்போஸ் 32% கீழே திமுக போகுதுன்ற பட்சத்துல கண்டிப்பா அதிமுக will have a good increase. இதுல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயங்க. ஏன்னா பாஜக என்ற கட்சி அதிமுகவோட இருக்கிறதுனாலதான் 2021 அவங்க பெருசா வெற்றி பெற முடியலன்ற கருத்தை வந்து நிறைய பொது மேடையில அவங்க கட்சி சார்ந்த முன்னாள் அமைச்சர்களே சொன்னாங்க. இப்ப திருப்பி எல்லாம் ஒன்றிணைந்து நல்ல ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி வர 23ஆம் தேதி திரு மோடி அவர்கள் தலைமையில வந்து மிகப்பெரிய ஒரு
மாநாடு நடக்க போறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சூழல் வந்து ஒரு வைப்ரண்ட் சேஞ்ச் கொடுக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% சான்சஸ் இருக்கு, சேஞ்சஸ் கொண்டு வரும். ஆனால் அங்கேயும் சில பிளவுகள் இருக்கு. அந்த பிளவுகளை அவங்க அடைச்சால் மட்டும்தான் வந்து வெற்றி வாய்ப்பு என்ற ஒரு கனியை எட்ட முடியும். இல்லை என்றால் இன்றைய கள நிலவரம் வைத்து பார்க்கும்போது உள்ளபடியே ஒற்றுக்கொள்ள வேண்டும், திமுகவுக்கு சாதகமாக உள்ளது என்பதை பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.